கைஸ், WEF vs TRT மேட்ச்சில் யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு இப்போ WEF டீமில் யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து ஃபில் சால்ட்டுக்கு வந்து டைம் நல்லாயிருக்கு. இவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து மேத்யூ ஷார்ட்டுக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து இவர் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரை வந்து நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவரை நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஜோ ரூட்டுக்கும் டைம் ஓரளவு நல்லாயிருக்கு. இவரும் டீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். இவரையுமே வந்து நீங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ரவீந்திராவுக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து இவர் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரை வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க. கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஜே காக்ஸுக்கு வந்து டைம் நார்மலாக தான் இருக்குது. இவருக்கு ரீசன்ட் ஃபார்ம் செக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்துச்சுன்னா வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு பாயிண்ட்ஸ் எடுப்பார். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஏ ட்ரைபுக்கும் வந்து டைம் நார்மலாக தான் இருக்குது. இவருக்கும் ரீசன்ட் ஃபார்ம் செக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவு பாயிண்ட்ஸ் எடுப்பார். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து கெல்லாவேக்கு வந்து டைம் ஓரளவு நல்லா இருக்குது. இவரும் டீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரையுமே நீங்கள் டீமில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து மார்க்கோ ஜான்சனுக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து இவர் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவர் வந்து நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து சி வோக்ஸுக்கும் டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவரும் இந்த மேட்ச்சில் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். இவரையுமே நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஃபெர்கூசனுக்கு வந்து டைம் ஓரளவு நல்லாயிருக்கு. டீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். இவரையுமே நீங்கள் டீமில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து குக்குக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவர் இந்த மேட்ச்சில் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார், விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ வந்து நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஆர்டி டீமில் யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து பென் டக்கெட்டுக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவரும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரை வந்து கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஃபின் ஆலனுக்கு வந்து டைம் நார்மலாக தான் இருக்குது. இவருக்கும் ரீசன்ட் ஃபார்ம் செக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவு பாயிண்ட்ஸ் எடுப்பார். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பேண்டனுக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவர் இந்த மேட்ச்சில் வந்து நிறையா ரன் அடிப்பார். இவர் வந்து நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து டிம் டேவிட்டுக்கு வந்து டைம் நார்மலாக தான் இருக்குது. ரீசெண்டாக ஃபார்மில் இருக்காரான்னு பாருங்கள். ஃபார்மில் இருந்தால் வேணால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து சாம் பில்லிங்ஸுக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவருமே வந்து இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரையுமே வந்து நீங்கள் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து சாண்ட்னருக்கும் டைம் ஓரளவு நல்லாயிருக்கு. இவரும் டீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். இவரையுமே நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து எல் கிரியோகரிக்கும் டைம் ஓரளவு நல்லாயிருக்கு. இவரும் டீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். இவரையுமே நீங்கள் வந்து டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஓவர்டனுக்கு வந்து டைம் நார்மலாக தான் இருக்குது. இவருக்கு வந்து ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஹாரிசனுக்கு டைம் ஓரளவு நல்லாயிருக்கு. இவரும் வந்து டீசெண்டாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். இவரையுமே நீங்கள் வந்து டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து மேட்டன்ட்ரிக்கு வந்து டைம் நார்மலாக தான் இருக்குது. இவருக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் வேணால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து அமீருக்கு வந்து டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவர் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவரையுமே வந்து நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.